நாங்கள் 10 வருஷமா சூரியனுக்கு தாங்க ஓட்டு போட்டோம். அது ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. அது மாதிரி வந்து இந்த தொகுதிக்கு இதுவரையிலையும் வந்து இப்போ இத்தனை வருஷம் இருந்திருக்காரு. குன்னந்தொகையில் கண்டிப்பாக எடப்பாடியார் தான் ஜெயிப்பாங்க. அதுக்கு தான் ஓட்டு, ரெட்டாலைக்கு தான் ஓட்டு. குன்னம் சட்டமன்றத்துல உங்களோட ஆதரவு யாருக்கு? நாங்கள் 10 வருஷமா சூரியனுக்கு தாங்க ஓட்டு போட்டோம். அது ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. இப்போ வந்து குன்னம் தொகுதியில் ஒரு லேடிஸ் நிற்கிறாங்க. அவங்களுக்கு தான் ஓட்டு போட போகிறோம். கள நிலவரம்லாம் நல்லா இருக்கா? ஜெயிப்பாங்களா அவங்க? ஜெயிப்பாங்க. வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு. இல்லை, எடப்பாடியாருக்கு தான் இங்கே வாய்ப்பு அதிகம். குன்னந்தொகையில் கண்டிப்பாக எடப்பாடியார் தான் ஜெயிப்பாங்க. பாமகவுக்கு இங்கே அதிக சப்போர்ட் இருக்கிறதால எடப்பாடி கண்டிப்பாக ஜெயிச்சிருவார் இந்த தொகுதியில். பொம்பளை புள்ள நிற்கிது, அதுக்கு தான் ஓட்டு, ரெட்டாலைக்கு தான் ஓட்டு. சரண்யாவுக்கு தான் எங்கள் ஓட்டு. ஆட்சி மாற்றம் தேவை எங்களுக்கு. அதனால இப்போ நிற்கிற உங்களுக்கு ரெட்டலை சின்னத்தில் ஓட்டு போட்டு வெற்றி பெற செய்வோம். கலர் நிலவரம் நல்லா இருக்குங்க சார். பார்த்தீங்கன்னா சிவசங்கர் வந்து 2 தடவை இப்போ எம்எல்ஏவும் மினிஸ்டராகவும் இருந்திருக்காங்க. போக்குவரத்து துறையிலையும் இருந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா இப்போ மின்சாரத்துறையிலையும் இருந்திருக்காங்க. ரீடிங் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பொதுமக்களை ஏமாற்றி தான் வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. அவரோட துறையிலேருந்து அது எதுவும் செய்ய கிடையாது. பார்த்தீங்கன்னா போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கார். இந்த ஊருக்கு ஒரு பஸ் வசதி கூட கிடையாது. பேருக்கு முதல்ல பஸ் வசதி கொடுத்தாங்க. உடனே அது ஒரு வாரம் கூட வரல. பஸ் வசதி எதுவும் கிடையாது. இப்போ இங்கே இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா கீழப்பெரம்பலூரில் பார்த்தீங்கன்னா கால்நடை மருத்துவமனை வந்து திறக்கிறதா சொல்லியிருந்தாங்க. இது வரலையும் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 கால்நடை இருக்குது. பார்த்தீங்கன்னா அதுக்கு எந்த ஒரு உயர்மட்டமும் செய்யலை. ஒரு இன்ஜெக்ஷன் போடணுன்னா கூட இங்கேருந்து 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் கால்நடைகளை வந்து வண்டி வச்சு ஏற்றியோ இல்லை நடத்தியோ கூட்டு போகிற மாதிரி இருக்குது. அதனால் வந்து இப்போ என்டிஏ கூட்டணியில் வந்து ஒரு மகளிர் வேட்பாளர் தேர்ந்தெடுத்திருக்காங்க. எங்களுக்கு சகோதரியாக வந்து எங்களுடைய பிரச்சனைகளை அவங்களுக்கு புரியும்னு நாங்கள் நினைக்கிறோம். அதனால் அவங்களுக்கு எல்லாரும் வந்து மகளிராக இருக்க எங்கள் ஓட்டு வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு மாற்றத்தை உருவாக்கலாம். இவருக்கே கொடுத்து நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாற்றம் தோணியிருக்கு. இது எங்களை போல சகோதரிகள் எல்லாரும் சேர்ந்து எடுத்துருக்க முடியாது தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சுய உதவிக்கோ இல்லை மற்றபடி எதுவும் வந்து இப்போ டிஎம்கே ஆட்சியில் எதுவும் எங்களுக்கு கிடைக்கல. பார்த்தீங்கன்னா மோடிஜி வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா கொரோனா காலத்தில் வந்து இன்ஜெக்ஷன் கொடுத்தாரு உயிர் காக்கிற மாதிரி. மற்றபடி பார்த்தீங்கன்னா இப்போ ஜல் ஜீவனாக இருக்கட்டும், ஒரு கழிப்பறை வசதியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து மோடிஜி தரும்போது விவசாயிகளுக்கு 2000 ரூபாய் பணம் தராங்க. இவங்க வந்து மோடி தரும்போது வந்து இங்கே டிஎம்கேனால வந்து மக்களுக்கு எந்த ஒரு பயனும் இல்லை. அதனால் அந்த விடியலாட்சி கொடுக்குறோம் நாங்கள். இதுவரையிலையும் மக்களுக்கு விடியல் கிடைச்ச மாதிரி எனக்கு தெரியல. அதனால் ஒரு படித்த பெண்மணியாக நாட்டுக்கு நல்லது செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த குன்னம் சட்டமன்றத்துக்கு அந்த பெண்ணுக்கு வாக்களிக்கலாம் அப்படின்ற முடிவில் எல்லாரும் இருக்கோம். அதனால் இங்கே அவங்களுக்கு களம் நல்லா இருக்குது சார். ரெட்டலை ஜெயிக்கும், அவ்வளோதான். வெற்றி வேட்பாளர் அவங்க தான். குன்னம் சட்டமன்ற தொகுதியில் இந்திய கூட்டணியில் வந்து பாமக வந்து மெஜாரிட்டி கொஞ்சம் அதிகம் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் இப்போ கடந்த ஆண்டு ஆட்சியில் வந்து இதே வன்னியர் அமைச்சர் தான் இருந்தார். அவர் அதிகமாக ஒன்றும் செயல்படல. இந்த வருஷம் இந்த தொகுதிக்கு குன்னம் தொகுதிக்கு வந்து சரண்யா நிற்கிறாங்க. அவங்க நிற்கிறதுனால பாமக சார்பாக இந்த மெஜாரிட்டி ஓட்டு அவங்களுக்கு அதிகமாக வேயும். அவங்க இந்த வருஷம் ஜெயிப்பாங்க கண்டிப்பாக. அதிமுகவுக்கு தான் ஆதரவு. புதுமுகமாக இருக்கு, வந்தால் நல்லா செய்வாங்க. அது செய்யலை. இப்போ புதுமுகமாக இருக்கிறவங்க செய்வாங்க. இந்த நம்பிக்கையில் அதிமுகவுக்கு எங்களோட வாக்கு போகும். அதாவது குன்னம் தொகுதிக்கு வந்து பெண் பிரதிநிதி நிற்கிறதுனால பெண்களோட கருத்தை அவங்களுக்கு தெரிவிக்க முடியும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். எங்களை குறைகள் சொல்றதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு எங்களுக்கு. முக்கியமாக வந்து ரெட்டலைக்கு தான் முக்கிய வாய்ப்பு. இந்த பொண்ணு தான் இப்போ முதல் முறையாக புதுசாகவும் இருக்கிறாங்க. ஆனால் நல்லது செய்வாங்க நம்பிக்கை இருக்குது. முன்னாடி இருந்ததில் ரொம்ப கஷ்டப்பட்டோம். 5 வருஷம் ஓட்டை போட்டுட்டு அதெல்லாம் வந்துட்டு ஒன்று இந்த சாராயம் போதைப் பொருளுக்கு அதை அடிமை பசங்கள்லாம் வந்து படிப்பெல்லாம் கெட்டு போய் இதாக இருக்குது. அதனால் வந்துட்டு இப்போயாவது திரும்ப அதெல்லாம் கொஞ்சம் குறைப்பாங்க, மக்களை பள்ளுவெல்லாம் படிப்பு முன்னேறும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அதனால் ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடுவோம். 10 வருஷமா ஆண்டாங்க, மேலும் ஒன்றும் செய்யல. இப்போ டோல்லாம் நிற்கிது. நாங்கள் எப்பயுமே ரெட்டாலை தான். நாங்கள் ரெட்டாலைக்கே ஓட்டு போடுவோம், பாப்பாளுக்கே ஓட்டு போடுறோம். ரெட்டலை தான் இந்த பீரியட் வரும். காரணம் என்னன்னாக்க எங்களுக்கு வன்னியர்களுக்கு வந்து இடஒதுக்கீடுலாம் ஒன்றும் தெரில. அதான் முக்கிய காரணம். எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருந்தாரு, நாங்கள் வந்து மீண்டும் அவங்களே ஆதரிப்போம். இப்போதைக்கு வந்து எங்களுக்கு இடஒதுக்கீடு இல்லைங்கிறது எங்களுடைய பிள்ளைங்கள்லாம் இப்போ பாதிக்கப்பட்டு இருக்கு. அதுதான் முக்கியமான காரணம். அதிமுக ஏற்கனவே அறிவிச்சாங்க, இவங்க அமுலுக்கு கொண்டு வரல. இப்போ மீண்டும் இவங்க வந்தாங்கன்னாக்கா எங்களை அமுலுக்கு கொண்டு வருவாங்க நம்பிக்கை இருக்குது.